பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூபரா இருக்கிறது கேவலமா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து திவாகர் கிட்ட போய் கிளாஷ்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ்ல இன்னைக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எல்லாருமே தான் வந்து கடந்து வந்த பாதையை ஒரு கதையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒரு நாளைக்கு 3 பேர் வந்து தங்கள் கடந்து வந்த பாதையை வந்து சொல்லணும். அந்த வகையில் திவாகர் இன்னைக்கு தான் கடந்து வந்த பாதையை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து யூடியூபராக இல்லை, நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இல்லை, நான் வந்து என்னோட திறமையின் மூலமாக மட்டும்தான் வந்து வீடியோ போட்டு அதன் மூலமாக நான் வந்து ஃபேமஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நான் வந்து காசு சம்பாரித்து பெரிய ஆள் ஆகலை, நிறைய பேர் யூடியூப்பில் வந்து என்னை கூப்பிட்டு எதிர்மறையாக வந்து என்னை ப்ரமோட் பண்ணி அவங்க வந்து காசு பார்த்தாங்க, ஆனால் நான் அதன் மூலமாக எந்த வகையிலுமே பலன் அடைஞ்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். ஸோ யூடியூப்பில் பார்த்தோம்னா இப்போ வந்து நிறையா வந்து நெகட்டிவ் வைப்பை தான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வாண்டடாக கூப்பிட்டு வச்சு நெகட்டிவான ஒரு ப்ரொமோஷன் தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த எல்லா கடினமான சூழலையும் தாண்டி தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அவரோட பேச்சு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து அவரை வந்து பாராட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான நாட்களை வந்து தாண்டி அவர் வந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு அவரை பாராட்டினாங்க. ஆனால் இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து விக்ரம் போய் திவாகர் கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி பேசுகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப் ஒன்றும் அவ்வளோ கேவலமானது இல்லையே, நீங்கள் நான் யூடியூப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து யூடியூப்பை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் போய் கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து யூடியூபரால் கடந்து வந்த பாதையையும் யூடியூப்பில் நான் அனுபவிச்சதையும் தான் நான் வந்து சொன்னேன். ஸோ உங்களை வந்து ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களை அதை ஹர்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு நான் எந்த வகையிலுமே பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாரு. ஆனால் விக்ரமால் இது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா விக்ரம் வந்து யூடியூப் மூலமாக தான் வந்து தன்னுடைய குடும்பத்தையே வந்து நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12 எம்ப்ளாயிஸ் வந்து என்கிட்ட இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே சோறு போடுறது அந்த யூடியூப் தான். ஸோ அதை வந்து நீங்கள் தப்பாக பேசுனது, அதுவும் பிக் பாஸ் மாதிரியான ஒரு பொது இடத்துல தப்பாக பேசுனது வந்து மற்றவங்களுக்கு போய் தப்பாக தான் போய் சேரும். ஸோ மற்றவங்க யூடியூபர்ஸை பற்றி என்ன நினைப்பாங்க, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு பேசுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் தன்னுடைய முறையீடை வந்து மேல் வச்சார். ஆனால் பார்த்தோம்னா திவாகர் தான் சொன்ன விஷயத்தில் வந்து ரொம்பவே பிடியாக இருந்தார். நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா விக்ரமுக்கும் திவாகருக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திவாகர் வந்து வீட்டில் இருக்கிற பல பேர் கூட வந்து கிளாஷில் வந்து ஈடுபட்டு வர்றாரு. ஸோ அந்த வகையில் இப்போது விக்ரம் கூடமே வந்து அவருக்கு கிளாஷ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.